எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஃபிங்கர் ஃபுட்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு 5 வித்தியாசமான ஃபிங்கர் ஃபுட்ஸ் ரெசிபீஸ் காட்ட போகிறேன். இதில் என்ன வித்தியாசம் கேட்குறீங்களா? இது நோ ஃபயர் ஃபிங்கர் ஃபுட்ஸ். இதுக்கு அடுப்பே தேவையில்லை. ஸோ நீங்கள் இது உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ஃபுட் ஆலிவ் அண்ட் சீஸ் ஆன் ஸ்டிக்ஸ். இந்த ரெசிபிக்கு நான் விதை இல்லாத ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். சூப்பர் மார்க்கெட்டில் பிட்டட் ஆலிவ்ஸ்னு இருக்கும். நீங்கள் வேணும்னா க்ரீன் ஆலிவ்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆலிவ்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்க இதில் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ப்ராசஸ் சீஸ் கியூப்ஸை சின்ன துண்டுகளாக நறுக்குங்க. நெக்ஸ்ட் டூத்பிக்ஸை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் போட்டு லைட்டாக தொடச்சி வச்சுருங்க. ஒரு சீஸ் கியூபை எடுத்து நடுவில் டூத்பிக்கை குத்துங்க. சீஸ் கியூப் உடஞ்சிடாமல் மெதுவாக செய்யுங்க. நெக்ஸ்ட் ஆலிவை எடுத்து குத்துங்க. டூத்பிக்கை கையில் பிடிச்சு சாப்பிடணும். அதுக்கு இதே மாதிரி ஆலிவையும் சீஸையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்து வேர்க்கடலை மிக்ஸ் செய்யறதுக்கு பவுலில் 1 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நல்ல குவாலிட்டி வேர்க்கடலை யூஸ் பண்ணுங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுறேன். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வேர்க்கடலை காம்பினேஷன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு ஸ்நாக். சின்ன கப்ஸில் இதை சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேரட் வெள்ளரிக்காய் பிரெட் ரோல் செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட் தோலை சீவி கிரேட் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயை தோலை சீவி கட் பண்ணி விதைகளை எடுத்துருங்க. நான் பாதி வெள்ளரிக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் கிரேட் பண்ணுங்க. கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளரிக்காய் நிறைய தண்ணி விடும். அதை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துருங்க. இதை துருவின கேரட்டோட போட்டு கூட 2 டேபிள் ஸ்பூன் மேயோனீஸும் போடணும். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. நான் பேக்கரி பிரெட் யூஸ் பண்ணுறேன், அதனால திக்காக இருக்கு. ஓரத்தை கட் பண்ணிடுங்க. சப்பாத்தி ரோல் வச்சு ஃப்ளாட்டாக ரோல் பண்ணுங்க. கேரட் வெள்ளரிக்காய் மிக்சர் கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தின் லேயர் போட்டால் போதும். நிறைய போட்டிங்கன்னா ரோல் பண்ணுறப்போ மிக்சர் வெளியில் வந்துடும்.
பிரெட் நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். ஓரத்தை கட் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணுங்க. எல்லா ரோல்ஸும் ஒரே சைஸில் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ரோல்ஸ் பிரியாமல் இருக்க டூத்பிக் குத்தி வச்சுருங்க. நெக்ஸ்ட் கேனபீஸ் செய்ய நான் உப்பு பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். சீஸ் ஸ்லைசஸை சதுரமாக வெட்டி பிஸ்கெட்ஸ் மேலே வைங்க. வெள்ளரிக்காயை தோல் சீவி மெலிசா வெட்டி சீஸ் மேலே வைங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் சாட் மசாலா தூவி ஒரு துளி கெச்சப் போடுங்க. கேனபீஸ் ரெடி. உடனே சர்வ் பண்ணுங்க. இதில் நான் எனக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். புருஷட்டா செய்ய ஃபர்ஸ்ட் தக்காளி சாலட் செய்யணும். அதுக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி விதையை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போடுங்க. 2 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணது. நெக்ஸ்ட் கொஞ்சம் பேசில் லீவ்ஸ் கட் பண்ணுங்க. உங்களுக்கு பேசில் கிடைக்கலன்னா புதினா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் ஊற்றி உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. புருஷட்டா செய்ய நான் பெகெட் பிரெட் எடுத்திருக்கேன். பேக்கரி ஷாப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெட்ஸ் கிடைக்கும். பிரெட்டை கொஞ்சம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி அது மேலே செஞ்சு வச்ச தக்காளி சாலட் போடணும். புருஷட்டா இஸ் ரெடி. சுவையான ஃபிங்கர் ஃபுட்ஸ் குயிக்காக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் டிவி, வீடியோ கேம்ஸ், மொபைலில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அவங்கள இன்வால்வ் பண்ணுறப்போ சந்தோஷப்படுவாங்க, ஆசையாக சாப்பிடுவாங்க. நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ டாப்பிங்ஸ் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் விருப்பப்படி மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி ருசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.